கரூரில் தாவேகா வழக்கறிஞர் பனையூர் கட்சி அலுவலக உதவியாளர் மற்றும் நிர்வாகி என 3 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். தாவேகா வழக்கறிஞர் அரசு மற்றும் பனையூர் கட்சி அலுவலகத்தின் உதவியாளர் குரு, நிர்வாகி ஒருவர் என மொத்தம் 3 நபர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி சிசிடிவி வீடியோ காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை வழங்கிவிட்டு 1 மணி நேர விசாரணைக்கு பின்னர் புறப்பட்டு சென்றுள்ளனர். கரூர் வேலிச்சாமிபுரத்தில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலிச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட நபர்கள் மற்றும் 19 காவலர்கள் கூட்ட நெரிசலின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பதற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என 25 பேரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.